கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்தில் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டவே மாட்டான். ஏன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று அந்த முதல் 2-3 வரிகளில் நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம மேலே ஏன் அவ்வளோ கரிசனை, ஏன் நமக்காக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எத்தனையோ இடத்துல, எத்தனையோ குடும்பங்களில் அடைப்பட்ட வாசலோடு காணப்படுகிறாங்க. ஆசீர்வாதங்கள் தடை, எங்கு பார்த்தாலும் பூட்டப்பட்ட நிலவரம். ஐயோ, நான் வேலைக்கு சென்றாலும் அங்கும் தடை, அங்கும் இல்லை. என் குடும்பத்திலும் சமாதானம் இல்லை, கற்பத்திலும் தடை, திருமண தடை, எங்கே பார்த்தாலுமே தடை தடை தடை, எல்லாம் பூட்டப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறது அநேக குடும்பங்களில். ஆனால் இந்த மாதத்தில் தேவன் உங்களோடு பேசுகிற, நம்மளோடு பேசுகிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று தேவன் சொல்லுகிறாருங்க. காரணம் ஏன் உங்கள் மேலே, நம்ம மேலே அவ்வளோ கரிசனையாக சொல்கிற காரணம் என்ன? ஏன் அவ்வளோ போல்டாக சொல்கிற காரணம் என்ன? இந்த மாதத்தில் உங்களுக்காக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் என்று அவர் அவ்வளோ ஒரு உறுதியாக சொல்ல காரணம் என்னன்னா, நாம் வாசிக்கும்போது முதல் 2-3 வரிசைகளை நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். உன் கிரியைகளை, அதே அதிகாரம் 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே என்று இதில் காரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. காரணத்தையும் ஆண்டவர் சுட்டி காமிக்கிறாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சரீரத்தில் கொஞ்சம் பலன் இருக்கும்போது கூட நீங்கள் தேவனை மறுதலிக்கலை, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத நீங்கள் விட்டு விடலை. பலவீனமாக இருக்குது, இன்று எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி என்று நினைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலை, குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருக்கலை, வேதத்தை வாசிக்காமல் இருக்கலை, உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அந்த பலவீனமான நேரத்தில் நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போயிருக்கீங்க, குடும்ப ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஜெபம் பண்ணியிருக்கீங்க, தனி ஜெபம் பண்ணியிருக்கீங்க, வேதம் வாசித்திருக்கீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, உங்கள் கிரியைகள் அறிந்திருக்கிற நற்கிரியைகள், எத்தனையோ தானம் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ ஊழியருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ சபை கட்ட நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, சபை கட்டுவதற்காக நீங்கள் எத்தனையோ லட்சமாக கொடுத்துருக்கீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாவற்றையும் அவர் நினைவில் வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கிரியைகளை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து கொண்டு இருக்கிற அந்த கிரியைகளை மறப்பதற்கு அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்லங்க. ஆனால் நாம் செய்கிற கிரியைகளை மற்றவர்கள் மறந்து விடலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்கள் யாருக்காவது நீங்கள் தானம் தர்மம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பெற்றவர்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். எல்லா கிரியைகளையும், நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் தேவன் மனதில் வைத்திருக்கிறார். அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் உங்கள் மனதில் புலம்பிக் கொண்டிருக்கலாம், நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில்,
இப்படி இருக்கிறதே, எல்லாம் மூடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறதே, ஏன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, திறந்த வாசலை நான் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தருக்காக செய்கிற எல்லா நற்கிரியைகளையும் தொடர்ந்து செய்யுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் பலவீனமான நேரத்திலும் நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிங்க. ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் ஜெபத்துக்கு போங்க. இதெல்லாம் நீங்கள் எக்கார்ந்து கொண்டு தடை செய்யாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் பண்ணிட்டாருங்க. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீர்களோ எல்லா வேலைகளிலுமே ஒரு திறந்த வாசலை நீங்கள் பார்ப்பீங்க. அடப்பட்டிருக்கே, எனக்கு வழிவாசல் திறக்கலையே என்று நீங்கள் புலம்புகிறத நீ புலம்பவே மாட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு திறந்த வாசல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டிருக்கீங்க. ரெண்டாவது, முதல்ல உங்களுடைய கிரியைகளை இல்லையா, ரெண்டாவது உங்களுடைய பலவீனமான நேரத்தில் அவரை நீங்கள் மறுதளிக்கலைங்க. ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் மறுதளித்து வேதம் வாசிக்காமலோ ஆலயத்துக்கு போகாமலோ குடும்ப ஜெபம் பண்ணாமலோ இருக்கலை. பலவீனமான நேரத்திலோ நீங்கள் ஆலயத்துக்கு போயிருக்கீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரை நீங்கள் மறுதளிக்கலை. மூன்றாவது, அவருடைய வசனத்தை கை கொண்டுட்ருக்கீங்க. அதனால தான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு நீ பொறுமையாக இருந்திருக்கிறான், உன்னோட பொறுமையெல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த மாதம் உனக்கு திறந்த வாசல், இந்த மாதம் உங்களுக்கு திறந்த வாசல். என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவருக்குமே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஒருவேளை தீர்மானம் பண்ணுங்க. பலவீனமான நேரத்தில் முறுமுறுத்திருக்கலாம். ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பா, நம்முடைய ஆலயத்துக்கு செல்லுவேன், நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், நான் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் நற்கிரைகள் நான் செய்வேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்க. அதனால் செய்கிறவர்களுக்கு தான், ஐயோ நான் முறுமுறுத்து விட்டுவிட்டேனே, ஆலயத்துக்கு போகிறத விட்டுவிட்டேனே, வேதம் வாசிக்கிறத விட்டுவிட்டேனே, குடும்ப ஜெபம் பண்ணுறதை விட்டுவிட்டேனே, ஆண்டவரை மறுதளித்து நான் விட்டுவிட்டேனே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் கர்த்தர் தருணத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ரெட்டிப்பான, உங்களுக்கும் திறந்த வாசலை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த நாள் முதல் என்ன வந்தாலும் சரி உம்முடைய ஆலயத்துக்கு போகிறத நான் விட மாட்டேன், நான் குடும்ப ஜெபம் பண்ணுகிறத விட மாட்டேன், வேதம் வாசிக்கிறத விட மாட்டேன் என்று நீ தீர்மானம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது செய்த கிரியை என்ன? வசனத்தை கை கொண்டிருக்கீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலவங்க வசனத்தை வாசித்து அப்படியே போயிடுவாங்க. பேருக்காக, அப்பா அம்மாவுடைய பயத்திற்காக, பெற்றோருடைய பயத்திற்காக, கணவனுடைய பயத்திற்காக, மனைவியுடைய பயத்திற்காக. மனைவியுடைய சொன்னால் நம்ம வாசிக்கலன்னா மனைவி திட்டுவாங்க, நம்ம வாசிக்கலன்னா புருஷன் திட்டுவாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க. அந்த ஒரு பயத்துக்காக, அந்த ஒரு பயம் நீங்குவதற்காக அவர்களுக்காக நாம் வாசித்தது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளை, சிலர் அப்படி வாசிப்பாங்க, ஆனால் நீங்கள் அப்படி வாசிக்கலை. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அதை கைக்கொள்ளணும் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாசித்து கொண்டு வர்றீங்க. தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சி ஒருபோதும் வீண் போகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணுமே, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணுமே, தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்யணுமே. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரயாசப்படுறது பெரிய காரியங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்தை தேவன் பார்க்கிறாருங்க. தேவன் பார்த்து தான், உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இதோ
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வசனத்தின்படி 100% நடக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்கள், ஒரு தாகம் இருக்குது பாருங்கள். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதை தான் எதிர்பார்க்கிறார். ஐயோ, இந்த வசனத்தின்படி நான் ஜீவிக்க முடியலையே என்ற ஒரு மனஸ்தாபம் உங்களுக்குள்ள இருக்குது பாருங்கள். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு நீங்கள் இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு உதவி செய்வார், வசனத்தின்படி ஜீவிக்க வாழ செய்ய. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதுங்க. இப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்காக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி இதோ, உங்களுக்காக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏன் அப்படின்னா பூட்டுவதற்கும் இதற்கு விரோதமாக கிரியை செய்வதற்கும் ஜனங்கள் வருவார்கள், ஜனங்கள் வருவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக ஜனங்கள் வருவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக நெகட்டிவான வார்த்தை பேசி உங்களுடைய மனதை கெடுப்பதற்கு சிலர் ஒரு கூட்டம் வருவார்கள், தடை செய்ய வருவார்கள். ஆனால் தடை செய்ய முடியாது. ஒருவனும் தடை செய்வதில்லை, ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் உங்களுக்காக திறந்து வைத்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம கவனமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், சொன்னதை செய்வார். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதோடு முடித்து கொள்ளலாம் இல்லையா? ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன் சொல்கிறார்? பூட்டுகிறவனும் வருவான், பூட்டுகிறவனும் வருவான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவனும் குறுக்க வருவார்கள். நீங்கள் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதற்காகவே தேவன் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் யோவான் 1:11 வாசிக்கும்போது, இயேசு தமக்கு சொந்தமானவைகளையே வந்தார். சொந்த ஜனங்களுக்காகவே சொந்தமானவர்கள் சொந்தத்திலே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட் எக்ஸப்ட், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை தடை, எக்ஸப்ட் பண்ணலை. சில நீங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், சில கரெக்டாக அது ஒருவேளை நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் மொபைலில் கூட பின் நம்பர், இந்த லாக்கு, பாஸ்வேர்டு அதெல்லாம் நீங்கள் போடும்போது அது கரெக்டாக போட்டால் தான் அது என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னா அதை அப்படியே தள்ளி ரிஜெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தடை அந்த தேச யூத ஜனங்களுக்குள் இயேசுவானவர் பிரவேசிப்பதற்கு தடையாக பூட்டப்பட்ட ஒரு நிலவரத்தை ஆண்டவர் உணர்ந்தார், இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் எப்படியாவது இந்த பூட்டை உடைக்க வேண்டும் என்று, இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அவர் 3 வருஷம் போராடினாருங்க. போராடி அவர் செய்தாரா? செய்தார். அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினார்கள். நீங்கள் யோவான் 11வது அதிகாரத்தில் நீ வாசிக்கும்போது, யோவான் 11வது அதிகாரத்தில் யோவான் 11வது அதிகாரம் 45வது வசனம் நான் வாசிக்கிறேன். 45வது வசனம் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது
மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்கள். ஆனால் பூட்ட வருவார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு வருவார்கள். ஒரு சில குழிநெறிகள் வரலாம், விரோதிகள் வரலாம், பொறாமையுள்ள மனிதர்கள் வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதீங்க. ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இயேசுவையே அந்த வாசலை அடைக்க முயற்சி பண்ணாங்க. இயேசுவை யூதர்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்குள் எவ்வளவோ திட்டம் பண்ணாங்க, எவ்வளோ சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவை பார்த்து பேசுகிறவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் என்று தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த ஒரு குருடனை தேவன் சுகமாக்கின பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து சொல்லும்போது அவர் கிறிஸ்து என்று சொன்னால் ஆலயத்தை விட்டு புறம்பாக்கி வைத்து விடுவார்களாம். அதனால் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அதிகமாக சொல்ல நான் விரும்பலை. அவ்வளோ எவ்வளவா அவர்கள் பூட்டினார்களோ அவ்வளவா யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள், இயேசுவுக்கு வழி திறந்து கொடுத்தார்கள், இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருதயம் அடைப்பட்டு இருந்த அந்த இருதயத்தை தேவன் திறக்க வைத்து தான் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் 46வது வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? அநேக யூதர்கள் சிலர்ன்னு போடலைங்க, சிலர் என்று போடலை. அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை. எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை. அதே போல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக அநேக விரோதிகள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், நெகட்டிவாக பேசுகிற மனதில் பிசாசு சிந்தனைகளை கொண்டு வரலாம். சோர்ந்து போகாதுங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். அதிகமான செவி சொல்ல விரும்பலை. கண்களை மூடுவோம். ஆண்டோடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2024வது வருஷத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நான் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அப்பா, உடைய பிள்ளைகளுக்காக நீ திறந்த வாசல் வைத்திருக்கீங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. திருமண தடைகள் எல்லாம் மாறுது. குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குழந்தை கற்பதற்கு உதவி செய்கிறார். எல்லா அடைப்பட்ட வாசல் திறக்கிறது. தொழிலே இல்லை, வேலையே இல்லை என்ப கணை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறீங்க, தொழில் கொடுக்குறீங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்கப்பா. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. ரெட்டிப்பா அப்பா, திறந்த வாசல் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உண்மையானது, பொய் உரையாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன். இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் திறந்த வாசல் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கெடுக்கிற பொல்லாத குழிநெறின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரீச பொல்லாத வல்லமைகள், மனுஷிக பொறாமையின் வல்லமைகள், எரிச்சலின் வல்லமைகள், எல்லா துஷ்ட ஆவிகள், நெகட்டிவாக பேசுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக அப்பா, அவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் செழிப்பாக, ஆசீர்வாதமாக,
நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் ஆண்டவரே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிம்படட்டும் அப்பா. உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்து எங்களை ஆசீர்வதித்து ஜெயமாக நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.